வாங்க வணக்கம். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னன்னா சோமவார விரதத்தை பற்றி சில பேருக்கு தெரியலை, சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. அது என்ன சோமவார விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னு. இந்த விரதம் வந்து கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தூரம் விரதம் இருப்போம். நாங்கள் இந்த விரதம் வந்து நாங்கள் குற்றாலம் போய் குளிப்போம். குற்றாலத்தில் குளிச்சுட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த விரதம் வந்து திருமாங்கல்யத்துக்கு ரொம்ப விசேஷம். தாலிக்கு வேலின்னு சொல்லுவாங்க. இதான் சோமவார விரதம். ஒருத்தர் கேட்டாங்க அது என்ன சோமவாரம் என்ன குத்தாலம் போய் குளிக்கிறதுக்காக ஒரு இது சொல்லுவீங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே இந்த விரதம் வந்து ரொம்ப இருக்கக்கூடியது வந்து ரொம்ப நல்லது. திருமாங்கல்யத்துக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கணவன் கையினால் இந்த திருமாங்கல்யத்தில் சந்தன குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுதான் சோமவார விரதம். இது நீங்கள் எல்லாரும் இந்த விரதம் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாதம் தூரம் சிலவங்க இருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம் பூரா திங்கக்கிழமை விரதம் இருந்துருவோம். சோமவார விரதம். ஏன்னா குற்றாலத்தில் குளிக்க விடலை, இன்றைக்கி தண்ணி அதிகமாக இல்லை. அதனால சும்மா வீட்டில் குளிச்சாச்சு, சாமி கும்பிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். குற்றாலம் குளித்து சாமியை கும்பிட்டது ரொம்ப விசேஷம்.